ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது எம்ஐஎஸில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போதும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தாலும் முதல்ல ஆரம்பிக்கிறது டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து எங்கே பிகின் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுல. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் மாதிரி எல்லா சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்சாக்ஷன் சிஸ்டம் சச்சஸ் சேல்ஸு, இன்வென்ட்ரி, ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஓகேங்களா? உள்ளே இருக்கிற வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் டேட்டா, கஸ்டமர் ஃபீட்பேக்கு, இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸு. அப்புறம்னா இதெல்லாம் வந்து டேட்டா நம்ம இன்டர்னல் டேட்டா ஆக்ஷன் டேட்டா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் என்ட்ரியாகவும் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக் என்ட்ரியாகவும், ஆட்டோமேட்டிக் கேப்சர். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் கேப்சராக பண்ணுவாங்க. அப்புறம் த்ரூ சென்சார்ஸ், ஸ்கேனர்ஸ் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு வெஹிக்கிள் உள்ள வருது, வண்டி கம்பெனியில் வருதுன்னா அதை நோட்டில் எழுதவும் செய்வாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கேனர் இருந்து ஆட்டோ கேப்சர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வண்டி இந்த நம்பர் உள்ள வந்துருக்கு சொல்லிட்டு ப்ளஸ் நம்ம என்ன கூட்ஸ் வந்து சொல்லிட்டு நம்ம கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணும்போது என்னென்ன வந்து சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஃபார்ம்ஸுக்கு வந்துடும். ஏன்னா எல்லாருமே எம்ஐஎஸ் கனெக்டாக இருக்கும்போது இந்த டேட்டா இப்போ வந்து இறங்கிருக்கு, இந்த வண்டியில் வந்துருக்கு சொல்லிட்டு டேட்டா வந்துன்னா டேட்டா மொத்தமாக கலெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாத்தையும் தனித்தனி டேட்டா இருக்குது இல்லையா, அதை லிங்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி வச்சுக்கலாமா, ஒரு வண்டி வந்து உள்ளே வருதுன்னா அந்த வண்டி உள்ளே வந்த வண்டி டைமு ப்ளஸ் என்ன வண்டி வந்துச்சு, வண்டியோட நம்பர் என்ன, அப்புறம் என்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துச்சு, எவ்வளோ மெட்டீரியல், எந்த வகையான மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோலை மொத்தமாக கொடுத்துடணும். ஓகேங்களா? எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ப்ராசஸ் பண்ணுறது, அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெப் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்ட அப்புறம் அந்த ப்ராசஸிங்கே போயிடுது. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த வெறும் டேட்டா வந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி மாற்றுறாங்க பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து வேலிடேஷன் பண்ணுறாங்க, கரெக்டான சொல்லி வேலிடேட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பண்ணுறாங்க. டேட்டா வந்து எங்கெல்லாம் எரர் இருக்கோ, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் சின்ன எரர் இருக்கும். ஓகேங்களா? அதை க்ளீன் பண்ணுறாங்க. அப்புறம் நார்மலைசேஷன் ஆகிறாங்க, அதை வந்து நார்மலாக இருக்கிறாங்க. அப்புறம் அக்ரிகேஷன் இன்சூது அக்யூரேசி அண்ட் கன்சிஸ்டன்சி டேட்டா. இது வந்து அக்யூரேட்டாக இருக்கா, கன்சிஸ்டண்டாக இருக்கா செக் பண்ணுறாங்க. செக் பண்ண பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து டேட்டா ப்ராசஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா ப்ராசஸிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா சச்சஸ் சார்ட்டிங். ஓகேங்களா? சார்ட் பண்ணுறாங்க. இந்த வண்டி எப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தம் 10 வண்டி வந்திருக்கு, எந்த வண்டி ஃபஸ்ட்டு வந்துச்சு, டைமிங் பேசிஸுக்கு மாறுபடுறது, டைமிங் பேசிஸ் சார்ட் பண்ணுறது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருள் வந்து குவான்டிட்டி பேஸில் சார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை சார்ட் பண்ணலாம். அப்புறம் சம்மரைசிங், ஃபில்டரிங். ஓகேங்களா? இந்த கம்பெனி மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். சம்மரைஸ் மொத்தம் வந்து எவ்வளோ வந்திருக்கு நீங்கள் சம்மரைஸாகவும் பார்க்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இது எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ப்ராசஸிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா கலெக்ஷன் பண்ணியாச்சு, டேட்டா ப்ராசஸ் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டோரேஜ் பண்ணணும், அதை சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரேஜ் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராசஸ் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஃப்ரேம்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸ் டேட்டா வேர் ஹவுஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸும் சேவ் பண்ணலாம், டேட்டா வேர் ஹவுஸ் அது தனியாக வச்சு சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அண்ட் மேனேஜ் எஃபிஷியன்ட்லி. இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு வந்தோம்னா ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதை மேனேஜ் பண்ணுறாங்க ரொம்ப எஃபிஷியண்டாக. ஓகேங்களா? ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எப்படி வந்து ஆர்கனைசிங் டேட்டா. ஓகேங்களா? டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஒரு டேபிளாக மாற்றுது, அப்புறம் அது ஃபீல்ட்ஸாக ரெக்கார்ட் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். டேட்டாவை ஃபஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், அதை டேபிளாக மாற்றணும், அந்த டேபிள் வந்து ஃபீல்ட்ஸாக மாற்றணும், அப்புறம் அது ரெக்கார்டாக கிரியேட் பண்ணணும், அப்புறம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து அப்ளை பண்ணணும் யாருக்கு என்ன தேவை சொல்லு. ஓகேங்களா? ஸோ அது மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்கு, கம்பேரிசன். ஓகே, இண்டெக்ஸ் பண்ணுறாங்க, இது ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லிட்டு, அப்புறம் கம்பேரிசன் பண்ணுறாங்க, இது கூட இது கம்பேர் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு, அப்புறம் என்கிரிப்ஷன், ஆப்டிமைஸ் ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி. என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டாவை செக்யூராக ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு டெக்னிக் என்கிரிப்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஆப்டிமைஸ் ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி அண்ட் செக்யூரிட்டி. ஸ்டோரேஜ் வந்து இன்னும் எஃபிஷியன்டாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் கீழே இதெல்லாம் நமக்கு வரும். ஓகேங்களா? இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவில் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல். ஸோ இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நம்ம திரும்பி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிட்டா திரும்பி நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அது த்ரூ எது மூலம் பார்த்தீங்கன்னா குவாரிஸு, ரிப்போர்ட்ஸு, டேஷ்போர்ட்ஸ். ஓகேங்களா? இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய அந்த டேட்டாவை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதில் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? எம்ஐஎஸ் இது ரிட்ரைவல் டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டு சர்ச் அண்ட் ஃபில்டர். ஓகேங்களா? ஈஸியாக என்ன டேட்டா வேணும் சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ண முடியுது, ஃபில்டர் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனிலேருந்து ஒரு வருஷமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா இப்போ அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி தரணும்னா அந்த ஏபிசி கம்பெனி போட்டால் அந்த மொத்த பர்ச்சேஸ் நமக்கு வரும். ஓகேங்களா? சொல்லும் போது நம்மளால சர்ச் பண்ண முடியுது, ஃபில்டர் பண்ண முடியுது. இல்லை பர்டிகுலர் ப்ராடக்ட் அவங்க கிட்ட வாங்கின மட்டும் வேணால் அதை ஃபில்டர் பண்ண முடியும். அப்புறம் அனலைசிஸ் டேட்டா, சரி உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஒரு பை சார்ட் போடுங்க சொன்னால் அதை நம்மளால் அனலைஸ் பண்ணி ஒரு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ரிலவெண்ட் இன்சைட். நம்மளுக்கு என்ன டேட்டா தேவை அது வந்து ரிலவெண்ட் டேட்டா தான் ஈஸியாக எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
இதில் மூலமாக பார்த்தீங்கன்னா மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன், ஒரு இன்ஃபார்மான டிசிஷன் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் மூலமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாரும் கொடுக்குறது, பேசிக்காக அது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் இருந்தால் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வேரியஸ் சேனலில் வந்து அவங்களால கொடுக்க முடியும் அந்த ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா, இன்க்ளூடிங் பிரிண்ட் அவுட்ஸ் மூலமாக கொடுக்க முடியும், இமெயில் மூலம் கொடுக்க முடியும், வெப் போர்ட்டல் மூலம் கொடுக்க முடியும், மொபைல் அப்ளிகேஷன் மூலம் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது டிபெண்டிங் ஆன் த ப்ரெஃபரன்ஸ், யாருக்கு எப்படி தேவை அப்படி கொடுப்பாங்க. அது மாதிரி ரிக்வயரிங் டிஃப்ரெண்ட் யூசர் குரூப்ஸ், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு எதுவும் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து வயசானவங்க வந்து ஒருளுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்றதுக்காக ரெப்ரசென்ட் வந்து நிறைய பை சார்ட்டு பார் சார்ட் போடுவாங்க. இல்லை ஒரு யங் பீப்பிள் ஒரு படிப்பாங்கன்னா அவங்க சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பேசுகிற அவங்க ப்ரெஃபரன்ஸு. அப்புறம் வேணா இன்ஃபர்மேஷன் இஸ் ஆக்சசபிள் அண்ட் ஆக்ஷனபிள் அக்ராஸ் ஆர்கனைசேஷன், அதாவது எல்லாராலையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியணும், அது வந்து ஆக்ஷனாகவே அது வந்து யூஸ் பண்ண முடியணும், அதை பயன்படுத்த முடியுற அளவுக்கு இருக்கணும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அண்ட் இட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ ஃபீட்பேக்கை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ யூசர்ஸ் வந்து அந்த யூஸ் பண்ணுறாங்க, அந்த எண்ட் யூசர் இருக்காங்க இல்லைங்களா அந்த மேனேஜ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில். ஸோ இந்த மேனேஜ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எப்படி இருக்குது, இது கரெக்டாக வந்திருக்கா, அந்த ரிப்போர்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கா, இல்லை அலைன்மெண்ட் தான் சேஞ்சாக இருக்குது, இல்லை இது பார்க்குறது எனக்கு பிடிக்கல, வேறு மாதிரி ரிப்போர்ட் மாற்ற போகிறீங்களா சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த எம்ஐஎஸ் வந்து இன்னும் ரிஃபைன்மெண்ட் ஆகும், இன்னும் பர்ஃபெக்டாக ஆகும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ ஃபீட்பேக் லூப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்தது சரி பண்ணது வந்து ஒரு லூப்பாக செயல்படும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வழிவகுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது ஆப்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ப்ராசஸ். ஓகேங்களா, இது வந்து இதுக்காகவும் நம்மளுக்கு முக்கியமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ஐஎஸ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிவ் ஃபார் சேஞ்சிங் யூசர் நீட்ஸ், அதாவது யூசர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தனித்தனி மாற்றிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்புறம் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக மாற்றிக்கணும் எம்ஐஎஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவில் ஒரு முக்கியமான பார்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, கடைசி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ நம்ம எங்கே போய் நல்லா கடைசியாக வந்து செக்யூராக பார்த்துக்கணும் அந்த டேட்டா. ஓகேங்களா, நம்ம டேட்டா கலெக்ஷன் ஆரம்பிச்சு இப்போ செக்யூரிட்டியில் வந்து நிற்கிறோம். ஓகேங்களா, ஸோ த்ரூ த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஸோ இம்ப்ளிமெண்டன்ஸ் என்ஷூர். ஓகேங்களா, அதாவது மெஷர்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி செக்யூராக யூஸ் பண்ணுறோம், செக்யூரிட்டி இன்டெகிரிட்டி எப்படி நேர்மையாக அது வந்து உண்மைத்தன்மையாக இருக்கணும், அப்புறம் ப்ரைவசி ஆஃப் டேட்டா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அப்புறம் இன்க்ளூட்ஸ் அக்ராஸ் கண்ட்ரோல்ஸ், என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆக்சஸ் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, அப்புறம் இன்க்ரிப்ஷன் என்னென்ன இன்க்ரிப்ஷன் இருக்குது, ஆடிட் ரைவ்ஸ் அது கரெக்டாக தான் நடக்குது சொல்லிட்டு ஆடிட் ரைவ்ஸ் செக் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ரெகுலேட்டரி ரெகுமெண்ட்ஸ், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் இருக்கா, சேஃப்கார்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து பத்திரமாக தான் இருக்கா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம், அப்புறம் மெடிக்கேட் ரிஸ்க்கை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் ஃபார் மிஸ்யூஸ். ஓகேங்களா, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கணும், மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும், இதை எப்படி நம்ம செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செக்யூரிட்டி கவர்னன்ஸ் கீழே தான் வரும்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ கடைசியாக எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கவர்னன்ஸ் நிற்கிது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷனில் இது மெயின் கான்செப்ட் டேட்டா ஃப்ளோ இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எப்படியாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, டேட்டா ப்ராசஸ் பண்ணுறாங்க, டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க, அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரைவல் பண்ணுறாங்க ஸ்டோர் பண்ண டேட்டாவை, அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்மினேஷன் வராது, அது கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த இடத்துக்கு. ஓகேங்களா, அப்புறம் ஃபீட்பேக் கஸ்டமரே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, அந்த எண்ட் யூசர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணுறாங்க. கடைசியாக வந்து செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஓகேங்களா, செக்யூராக பத்திரமா பார்த்துக்கிறாங்க, அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதுங்களுடைய பெறுவது உங்கள் பாலா.